எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம். முழந்தால் பணியிடுவோம், நற்கருணை நாதரை வரவேற்போம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எழுந்து நின்று கரங்களை தட்டி நற்கருணை நாதரை இன்னும் அதிகமாய் ஆராதித்து மகிமைப்படுத்தும். எல்லோரும் எழுந்து நிற்போம், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம். குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். சேர்த்தெல்லோரும் சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம்.
நற்கருணை நாதரே ஆராதனை 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 உயிருள்ள தெய்வமே ஆராதனை. கரங்களை தட்டி அடிமைகளுக்கு விடுதலையும் எளியோர்க்கு நற்செய்தியாய் அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகளுக்கு விடுதலையும் எளியோர்க்கு நற்செய்தியாய் அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். நாமம் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை சேர்ந்தெல்லோரும் சேனைகளின் கர்த்தரை சேனைகளின் கர்த்தரை சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். நாமம் சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர் தெழுந்த கர்த்தாவே. சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர் தெழுந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். நாமம் சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். நாமம் ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை 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 நற்கருணை நாதரே ஆராதனை 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 நற்கருணை நாதரே ஆராதனை 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 உயிருள்ள தெய்வமே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை எடுத்து துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கூட சேர்ந்து துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்க 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 வல்லமையோடு சேர்ந்து துதிப்போம். உயிருள்ள தெய்வம் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். வல்லமையோடு துதிப்போம் துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் சேர்ந்தெல்லோரும் சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். நாமம் லூயா. அமர்வோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஆராதனை. வலது கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய அநேக குடும்பங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவதில்லை என்பதை நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றியும் சொல்லுகிறேன். ஆனால் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுகிறது. சில குடும்பங்கள் ஆண்டவருடைய நீதி தீர்ப்பை கூட பெறுகின்றன. நீங்கள் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க குடும்பம் என்கிற அமைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத விசுவசிக்கிறீங்களா மக்களே? ஹல்லேலூயா. அது மனுஷன் உண்டாக்குனதல்ல, அது தேவன் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு, குடும்பம் என்கிற அமைப்பு. அப்போ தேவன் ஒரு குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை உண்டாக்குகிற பொழுது
அவருக்கு அதில் நிறைய நோக்கங்கள் இருந்தது. எதையும் தேவன் திட்டமில்லாமல் நோக்கமில்லாமல் செய்கிறது கிடையாது. தேவனுக்கு நிறைய நோக்கம் இருந்தது. ஒரு குடும்பத்தை தேவன் ஏன் உருவாக்கினார் என்றால், அதற்கு பின்பு தேவனுக்கு நோக்கங்கள் உண்டு. அந்த குடும்பத்துக்குள்ள செயல்படும்படியாக ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு அநேக குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறது, உடைந்து கிடக்கிறது. ஏன் நம்முடைய குடும்பம் உடைஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் ஏன் நடக்குது அப்படிங்கிறத வேத வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது அவசியம். எல்லாரும் பைபிளில் 1 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக்கிடுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, இதோ கேட்போர் அனைவரின் 2 காதுகளும் அதிர்ச்சியடையக்கூடிய ஒரு செயலை நான் இஸ்ரேலில் செய்ய போகிறேன். அந்நாளில் ஏலியிடம் நான் அவன் வீட்டுக்கு எதிராக பேசியது அனைத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் இந்த வசனத்தில் இந்த ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்னா, அவன் குடும்பத்துக்கு விரோதமாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னேனோ அதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். யாருடைய குடும்பத்துக்கு விரோதமாக? ஏலியினுடைய குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த குடும்பத்தை நான் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு முன்னால் அதை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்ன செய்யணுமோ அதை நான் என்ன செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஏலியின் குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பம். அப்படி ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பத்துக்கு இங்கே ஒரு தீர்ப்பு வருகிறது. இந்த குடும்பம் ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பம் மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இவங்க சாதாரணமான குடும்பம் கிடையாது, ரொம்ப உயர்ந்த ஃபேமிலி. ஏன்? ஏலி யாரு? தலைமை குருவாக இருந்தவர். அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய இதயம் என்று சொல்லப்படுகிற உடன்படிக்கை பேழையை பாதுகாக்கிற பொறுப்பில் இருந்தவர். எதை பாதுகாக்கிற பொறுப்பில் இருந்தார்? உடன்படிக்கை பேழை. அது ரொம்ப இஸ்ரவேல் மக்களுடைய இதய துடிப்பது உடன்படிக்கை பேழை. அதை பாதுகாக்கிற பொறுப்பில் இருந்தவர் யாரு? இந்த ஏலி. அவர்தான் தலைமை குரு. ஸோ அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ரொம்ப உயர்ந்த ஒரு குடும்பம் அந்த சமூகத்தில், இஸ்ரேல் மக்கள் மத்தியில். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தீர்ப்பு வரப்போது, நான் என்னென்ன செய்ய போகிறேங்கிறத தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நான் என்னென்ன சொன்னனோ அதையெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேங்கிறார், நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்த தீர்ப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு 11வது வசனம் சொல்லுது பாருங்க. ரொம்ப பயங்கரமானது. அந்த குடும்பத்துக்கு எதிராக தேவனிடமிருந்து வந்த தீர்ப்பு எப்படிப்பட்டது? கேட்குறவங்கெல்லாம் இப்படியா நடந்துச்சு அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லத்தக்கதான ரீதியில் நான் செய்ய போகிறேங்கிறார் ஆண்டவர். அந்த குடும்பத்துக்கு விரோதமாக நான் செயல்பட போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அது பயங்கரமானது. என்ன? அந்த குடும்பத்தை நான் அழிக்க போகிறேங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சரி, இது ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு உயர்ந்த ஃபேமிலி, அந்த சமூகத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவங்க, நல்ல ஒரு ஃபேமிலி. இந்த குடும்பம் ஏன் இந்த அழிவை நோக்கி போனது? சில காரணங்களை சொல்லித்தாரேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அந்த காரணம் இருந்தால் சரி பண்ணுங்க. அந்த காரணங்கள் நம்ம வீட்டிலையும் இருந்தால் நம்ம குடும்பமும் அழிவுக்கு நேராக போகும். எத்தனை பேர் நான் சொல்கிறத கவனிக்கிறீங்க மக்களே? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த குடும்பத்தின் மேலே ஏன் நியாய தீர்ப்பு வந்தது? திரும்ப சொல்கிறேன், ஏலியின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ரொம்ப உயர்ந்த குடும்பம். அது மட்டுமல்ல, அவங்க ஊழியம் செஞ்சவங்க, ஊழியம் செய்கிற குடும்பம். அவர் பிள்ளைகள் எல்லாரும் கடவுள் பணியாளர்கள், ஊழியம் செஞ்ச குடும்பம்.
அந்த குடும்பத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இவ்வளவு சிறப்பான குடும்பம் ஏன் அழிவுக்கு போச்சு? அதுக்கு காரணம் உண்டு இல்லையா? எதுக்காக கடவுளை தான் அழிக்க போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தா 2 காரணத்தை ஆண்டவர் சொல்கிறார் ஏன் அந்த குடும்பத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 ஆகிய வசனங்களை படிங்க. அந்த 2 காரணம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்துக்கு பலியினாலோ படையல்களினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏலி வீட்டுக்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏலியினுடைய குடும்பத்தார் 2 தவறு செஞ்சாங்கன்னு ஆண்டவர் பேசுகிறார். அந்த 2 தவறின் காரணமாக ஆண்டவர் அந்த குடும்பத்தை நான் அழிக்கப் போகிறேன், நியாய தீர்ப்புக்கு உட்படுத்த போகிறேன் அப்படின்னு பேசுகிறார். சரி, அவங்க செய்த 2 தவறு என்ன? 1, அந்த குடும்பம் ஒரு குற்றம் செய்தது என்று ஆண்டவர் பேசுகிறாரா? அந்த குடும்பத்தார் என்ன செஞ்சாங்க? குற்றம். மற்ற மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா அக்கிரமம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கும். பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா அவர்கள் ஒரு குற்றம் செய்தார்கள், குடும்பமாக குற்றம் செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? எல்லாரும் பேசனதை குடும்பமாக அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு குற்றம் செய்தார்கள் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ என்ன நமக்கு தெரியுது? இவங்க குடும்பமாக ஒரு பக்கம் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, குடும்பமாக ஒரு பக்கம் ஆண்டவருக்கு எதிராக குற்றமும் செஞ்சுருக்கிறாங்க. ஜனங்கள் பார்க்கிற பொழுது இவங்க குடும்பம் தான் உடன்படிக்கை வேலையை தூக்கிட்டு போவாங்க. ஜனங்க பார்க்கிற பொழுது இவங்க தான் தூபாராதனை காட்டுவாங்க. ஆனால் ஜனங்க பார்க்கிற பொழுது இவங்க தான் எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் இவங்க அங்கே வர்ற காணிக்கையை தவறாக பயன்படுத்தினாங்க, விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கோயிலுக்கு வர்ற பெண்கள்கிட்ட தவறாக நடந்தாங்க. ஆனால் வெளியே பார்க்கிற பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? உடன்படிக்கை வேலையை தூக்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, தூபாராதனை காட்டுறாங்க, பெரிய அங்கி தரித்து நடக்கிறாங்க, அவங்கள ஒரு நீண்ட தாடி வச்சுருக்கிறாங்க, பார்க்கும் பொழுதே அப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி இருந்தவங்களுடைய இன்னொரு பக்கத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? காணிக்கையை தவற பயன்படுத்துகிறாங்க, காணிக்கை பணத்தை எடுத்து விபச்சாரம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நமக்கு இந்த பைபிளை படிக்கும்போது என்ன செய்வோம்னா, பிரதர் அந்த பையங்க தான் தப்பு பண்ணாங்க, ஏலி அந்த தப்பு என்ன செய்யலை, பண்ணலாம். இங்கே ஆண்டவர் அது அந்த குடும்பத்தின் குற்றம் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்னா, பையங்க தப்பு செய்கிறாங்கங்கிறது அவருக்கு என்ன செய்யுது? அவருக்கு தெரியுது. அதனால் அவர் அவர்களை என்ன செய்யலை, கண்டிச்சார். ஆனால் பையங்களை அடக்க முடியல. நம்ம எல்லாரும் பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? கண்டிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளால் நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய முடியல தெரியுமா? அடக்க முடியல. ஏலி தன் பிள்ளைகளை கண்டித்தார். ஆனால் அவர் கண்டித்தபடி தன் பிள்ளைகளை என்ன செய்ய முடியல? அடக்கி வைக்க முடியல. ஆகவே அது அந்த குடும்பத்தின் குற்றமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சரி, 2வது ஆண்டவர் என்ன குற்றம் பார்க்கிறார் அவங்க கிட்ட? 13வது வசனத்தை திரும்ப படிங்க. 1 சாமுவேல் 3:13 வசனத்தை படிங்க. ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தோம். நிப்பாட்டிக்கோங்க. 2வது குற்றம், அவன் பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிட்டாங்க? கீழ்த்தரமாக அடங்காமல் நடந்து கொண்டபடியால் ஆண்டவர் அவங்க மேலே என் தண்டனை தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார். சரி, 2 தவறு செய்தார்கள் என்று சொல்லுகிறார். என்னெல்லாம் தவறு செஞ்சாங்க சொல்லுங்க மக்களே. ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன? 1, அவங்க குடும்பம் எனக்கு எதிராக குற்றம் புரிந்ததுங்கிறார். 2வது, அவருடைய பிள்ளைகள் அடங்க மறுத்து அவங்க எனக்கு எதிராக என்ன செய்கிறாங்க? பாவம் செய்கிறாங்க. ஆனால் அந்த தகப்பனாகிய ஏலி அவர்களை என்ன செய்யலை? அடக்கவில்லை என்று சொல்லுகிறார்.
அவங்கள கண்டிச்சாரு, பட் அவங்கள என்ன செய்யலை, அடக்கவில்லை என்று சொல்லுகிறார். இப்போ உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளை உங்களால் அடக்க முடியுமா? சத்தம் போடுவீங்க, ஆனால் உங்களால் அடக்க முடியுமா? எடுத்துக்காட்டுக்கு, மொபைல் இவ்வளவு நேரத்துக்கு மேலே பயன்படுத்தாதுன்னு சத்தம் போடுவீங்க, பயன்படுத்தாமல் அவனை உங்களால் நிறுத்த முடியுமா? ஆமீன் என்றால் ஆமீன் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். உங்களால் உங்களுடைய பிள்ளைகளை அடக்க முடியுமா? ஏலியை போல கண்டிக்கிறோம், ஆனால் என் பிள்ளையை அந்த தவறிலிருந்து என்னால் என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. அப்படி நிறுத்தாமல் போகும் பொழுது கடவுள் அது பிள்ளைகளின் தவறாக மட்டும் பார்க்கவில்லை, அது அந்த குடும்பத்தின் குற்றமாக பார்க்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்கிட்டு? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. முதல்ல அந்த தகப்பனுடைய குற்றம் என்ன? பிள்ளைகள் செய்த தவறை அவர் என்ன செய்கிறாரு, கண்டிக்கிறாரு, ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, அடக்க முடியவில்லை. பொதுவாக நம்ம சொல்ற வார்த்தை என்ன செய்ய பிரதர்? சொல்லி பார்த்துட்டேன். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா, இந்த சொல்றீங்க பாருங்க, தோழன் அவன் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், பையன் பொண்ணு என்ன சொல்றது? இப்போ பையங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, பொண்ணுங்க ரொம்ப பேசுது. அம்மா அப்பா பார்த்து எல்லா பிள்ளைகளும் ஒரு வார்த்தை இப்போ சொல்லுது, உங்களுக்கு ஒன்றும். ஆமே, நீங்களே மெசேஜை முடிச்சிட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குதுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டு சத்தம் வெளியே போகக்கூடாது, மெதுவாக மௌனமாக சத்தம் போடணும் கொள்ளணும்னு பார்க்குறோம். கொஞ்சம் கூடுதலாக சத்தம் போட்டுட்டா அவன் என்ன பண்ணுறான்னா ரூமை பூட்டிக்கிட்டு சாப்பிடாம உட்காந்துக்கிறான், கிளம்பி எங்கேயாவது போயிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், செத்துருவங்கிறான். இங்கே அம்மாவும் அப்பாவும் என்ன ஆயிடுறோம், பயந்து அப்புறம் கண்டிக்கிறதுல மென்மையாக கண்டிக்கிறோம். அந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. அவர் ரொம்ப நீட்டாக நம்மளை மாதிரி தான் பேசுவார் ஏலி, ஆனால் கடிந்து கொள்ள மாட்டார். அப்படிங்கிறதுக்கு வசனம் தாரேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 2:25 படிங்க. ஒருவர் மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறொருவரது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுவோர் யார்? இருப்பினும் அவர்கள் தங்கள் தந்தையின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது ஆண்டவரின் திருவுளமாக இருந்தது. அப்ப அப்பா சொன்ன வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யவே இல்லை. சொல்லுங்க மக்களே. டேய், காணிக்க பணத்தை எடுத்து கண்டமேனிக்கு செலவழிக்கிறீங்களடா. டே, உங்கள் நினச்ச பொம்பளைகளுக்கெல்லாம் காசை கொடுத்து கூட்டுக்கிறீங்களடா. அதுவும் கோயில் பணத்தை எடுத்து கொடுக்குறீங்களடா. உங்கள் ஆசை இச்சைகளை அடக்கி கொள்வதற்கு கோயில் பணத்தை பயன்படுத்தி பெண்களை நீங்கள் வச்சுக்கிறீங்களடா அப்படின்னு அவர் கண்டிக்கிறார். அப்படி கண்டிக்கும்போது அவர்களோ அவருடைய தகப்பனுடைய பேச்சை என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நம்ம பிள்ளைகளை நம்மளால் அடக்கி வளர்க்க முடியல அப்படிங்கிறது? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் தூக்கிட்டு வருவேன், பயத்தில் கையாக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆம் பிரதர், என் பிள்ளையை என்னால் அடக்கி வளர்க்கலாம் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஆமீனா இல்லையா? எனக்கு ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். அது உண்மை, நம்மளால் என்ன செய்ய முடியல. நான் அவனை அடக்கி தான் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் அவன் 12th முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே போனோன்னு அவன் வேறு ஆங்கிளுக்கு வந்துடுவான்னு. இன்றைக்கி நிறைய பேருடைய வீட்டில் பிள்ளைகள் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் யாருக்கு அடங்கி தான் இருக்காங்க. கூட தான் பூசைக்கு வருவான் தான் இருந்தான். அப்படியே காலேஜுக்கு போன உடனே அவன் வேறு ஸ்டைலுக்கு மாறுறான். நம்மளால் அவனை என்ன பண்ண முடியல, அடக்கி வளர்க்க முடியல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா பையனை கூப்பிட்டு வந்தாங்க என்கிட்ட.
பிரதர் நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி, இல்லைட்டா உங்கள் யூத்து பையங்களை வச்சாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. என்னென்ன, அவன் மொபைல் வச்சுருக்கிறான், அவன் மொபைலை நான் வாங்க முடியாது. 9th தான் படிக்கிறாரு, 9th தான் படிக்கிறாரு. மொபைல் வச்சுருக்கிறான், மொபைல் நாங்கள் கொடுத்துருக்குறோம், நீங்கள் வாங்கிட வேண்டியதானே. என்ன முடியாது பிரதர், வாங்கிட்டா நாங்கள் யாரும் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது, அதனால் மொபைல் அவன் கையில் தான் இருக்குது. சரி, என்ன பிரச்சனை, எப்போவும் சோஷியல் மீடியாலே இருக்கிறானான்னு கேட்டேன். அது இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பிரதருங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்போ எது தான் உங்களுக்கு பிரச்சனை பிரதர்? அவன் வந்து அசிங்கமான படம் பார்த்துட்ருக்குறான், படிக்கிறது 9th, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் வீட்டுக்காரங்க மொபைல் ஹிஸ்ட்ரியை போய் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, நெட்டில் போய். எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. அவனை கூப்பிட்டு நீ இப்படி பார்த்தியாடான்னு கேட்கவும் பயமாக இருக்குது. ஏன்னா நீ நம்ப மாட்டியான்னு, நான் சாவ போகிறேங்கிறான் அப்படிங்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இப்போ அந்த பையன் கஞ்சா குடிக்கிறான். முதல்ல இந்த பழக்கம், இப்போ அவன் கஞ்சா குடிக்கிறான். இயேசுவின் நாமத்தில் காலையில் சொன்ன ஒரு விஷயத்தை வேறு மாதிரி மாற்றி சொல்கிறேன். மாற்றி இல்லை, இன்னொரு அர்த்தத்தில் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அடக்கி வளர்க்கணுன்னா பெற்றோருக்கு அதுக்கு ஒரு கிருபை தேவை. அந்த கிருபை இருக்கிறவங்களால தான் பிள்ளைகளை அடக்கி வளர்க்க முடியும். ஆமேனா இல்லையா? அந்த கிருபையுள்ள சில பெற்றோரை நான் சந்திச்சிருக்கிறேன். பிள்ளைகளை அடக்கி வளர்க்குற கிருபையுள்ள பெற்றோரை நான் சந்திச்சிருக்கேன். நாங்கள் சில நேரத்தில் எனக்கு கோவம் வந்துட்டா என் பையனை அடிப்பேன். ஆனால் சில நேரங்களில் என் ஆண்டவர் சிலரை சந்திக்க வைக்கிறார். அவங்க பிள்ளைகளை அடிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆனால் கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. எப்படி அது ஒரு ஆற்றல் பாருங்கள், அது ஒரு பவர் பாருங்கள், அந்த அப்பாட்ட இருக்குது, அந்த அம்மாட்ட இருக்குது. அது என்னென்னா, பிள்ளைகளை அடக்கி வளர்க்குறதுக்கு பெற்றோருக்கு ஒரு கிருபை தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வார்த்தை வேல்யூபிளாக அந்த கிருபை மாற்றும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்த்தையை வேல்யூ பண்ணணும், அதை கேட்கணும், அதுக்கு அடங்கணும். அது எப்படி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அது அடங்காததுனால கையை நீட்டுறோம், வேறு ரியாக்ஷன் பண்ணுறோம், அடிக்கிறோம், இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன அடித்தாலும் என்ன கத்துனாலும் அவன் செய்கிறத தான் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவள் செய்கிறத தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ நான் என்ன செய்கிறது? அவங்களை எப்படி அடக்கி வளர்க்கிறது? தேவ பிள்ளைகளே, அதுக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுக்கு ஒரு கிருபை தேவை. எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்க? இந்த இடத்துல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு ஹல்லேலூயா. அந்த கிருபை எப்போ வரும்? எப்படி வரும்? ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை அடக்கி வளர்க்கணும்னா அதுக்குரிய கிருபை உங்களுக்கு எப்போ வரும்? எப்போ வரும்? நீங்கள் மனசில் நினைப்பீங்க, பிரதர் அந்தோனியாட்ட 13 வாரம் வந்தால் வந்துடுமா, இல்லாட்டா மாதா கோயிலுக்கு நடந்து போயிட்டா வந்துடுமா? அப்படிலாம் வராது. எந்த தகப்பன் தாய் இறை வார்த்தையின்படி தன் குடும்பத்தை கட்டி எழுப்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிருபை இருக்கும். இதுக்கு மாற்றி மறித்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எந்த தகப்பன் தாய், இப்போ யாரையும் சொல்கிறதுக்கு, நானும் என் மனைவி இருக்கோன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் கட்டின நாளில் இருந்து என் குடும்பத்தை எதில் கட்டி எழுப்புகிறோம்? வசனத்தின்படி தான் வீட்டில் எல்லாமே இருக்கணும். பேசுகிறது புரியுதா? என்ன புரியுது? வசனத்தின்படி இருக்கிறதுனா என்னது? வசனத்தின்படி இருக்கிறதுனா என்னது? வார்த்தையின்படி இருக்கிறது. வார்த்தையின்படி இருக்கிறதுனா என்னது? வசனத்தின்படி இருக்கிறது. அது என்னது? அது என்னது? முதல்ல நான் சந்திக்கிற பிரச்சனை எங்கள் வீட்டில் என்னென்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு என் ஒய்ஃபை மட்டும்தான் பிடிக்காது. எங்கள் மைனிலாம் நல்லா பிடிக்கும், என் ஒய்ஃபை கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா என் மனைவியை நான் கொஞ்சம் விரும்பி கட்டினேன். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவள், அதனால் அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அம்மாவுக்கு அது இஷ்டப்படலை, ஏன்னா அவங்க ரொம்ப வசதியானவங்க.
என் மகனுக்கு நான் நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை எதையும் நான் செய்யலை. அதனால் அம்மா அப்பாவுக்கு அதில் அப்படி ஒரு மாதிரி புரியுதா? அதை வந்த தொடக்கத்தில் அவள் அனுபவிக்க ஆரம்பித்தாள். அம்மா கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்போ இவ என்கிட்ட வந்து சொல்லுவா, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அம்மாட்ட போனால் அம்மா ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க. கேட்குதா எல்லாருக்கும்? என் கூட பிறந்த 3 அண்ணன்மாரும் தண்ணி குடித்துன்னு போயாச்சு. என் தங்கச்சி கல்யாணம் கட்டி கொடுத்தேன். நான் தான் செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். அவளும் அவங்க ஒவ்வொரியில் இருக்கிறாங்க. அப்படி போயிட்டாங்க. அப்போது நான் மட்டும்தான் அம்மா கூட இருக்கிறேன். ஸோ அம்மா அப்பா என்ன செய்வாங்கன்னா, நைட்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படிலாம் இவ பண்ணுறா, அப்படி பண்ணுறா. அங்கே போனால் இவ ஆப்போசிட்டாக சொல்லுவாள். ஹல்லேலூயா. சில விஷயம் உண்மையாக இருக்கும், சில விஷயம் கொஞ்சம் மாற்றி கித்தி இருக்கும். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன தீர்மானம் பண்ணோன்னா, அதை சகிச்சு போவோம். அம்மா அப்பா இப்படி தான் இருப்பாங்க, அவங்க சூழ்நிலையில் இப்படி தான் யோசிப்பாங்க, அதனால் நம்ம சகிச்சு போவோம், ஏற்றுக்கிடுவோம். நம்ம வசனத்தின்படி வாழணும், நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆண்டோடைய வார்த்தையின்படி இருக்கணும்ல, நீ ஏன் பொறுத்து போகக்கூடாது, சகிச்சு போ, இப்படிலாம் சொல்வேன். அது சொல்ல அவ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா. நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். என்ன தெரியுமா, எங்கள் அம்மாவை கடைசி வரைக்கும் பார்த்து, எங்கள் அம்மா இறக்குற வரைக்கும் பெட்டில் ஆகி பார்த்தது என் மனைவி தான். எங்கள் அம்மா நேசித்த எந்த மருமக்களும் பெட்டில் வச்சு பார்க்கல. இப்போ எங்கள் அப்பா படுக்கையில் இருக்காங்க, எங்கள் அப்பாவையும் அவள் தான் பார்த்துட்ருக்குறா. வேறு எந்த அவங்க ரொம்ப நேசித்த யாரும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க கூட பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். நான் பேசுகிறது குடும்பத்தை மேல்படுத்தி பேசுகிறதுக்காக பேசலை, வசனத்தின்படி அதை கட்டி எழுப்ப முடிந்தவரை முயற்சிக்கிறேன். அதன் விளைவு என்ன தெரியுமா, நாங்கள் 2 பேரும் வசனத்தின்படி அப்படியே லைஃபஸ் எல்லாம் கொண்டு போகிறோம். கவனிக்கிங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அந்த விஷயத்தை? அல்லேலூயா. அந்தரங்கமான இல்லற வாழ்க்கையை கூட வசனத்தின்படி வாழுகிறோம். ஒவ்வொன்றிலும் ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்கோ அதன்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ அதன் விளைவாக என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை நம்மளால் அடக்க முடியுது. கொஞ்சம் நான் ரஃப்பாக பேசிட்டா என் மகன் ஆஃப் ஆகிறத இப்போவும் நான் பார்த்துட்ருக்குறேன். ரொம்ப சேட்டை பண்ணுவான் இவட்ட, நான் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிட்டா அப்படி ஆஃப் ஆவான். என் மகள் சொல்லவே தேவையில்லை, நான் லேச முகத்தை இது பண்ணிட்டாலே அழுதுருவா. அந்த நிலைகளெல்லாம் நான் பார்க்குற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கிருபை எங்கேருந்து கிடைக்குன்னா, ஜெபிச்சு கிடைக்கல. நான் வசனத்தின்படி என் குடும்பத்தில் நானும் என் மனைவியும் தொடக்கத்திலிருந்து கட்டி எழுப்ப அந்த பெற்றோருக்கு பிறக்கிற பிள்ளை அந்த பெற்றோருக்கு அடங்கி வளர்க்க முடியும். அப்படி அடக்கிற அந்த கிருபை இந்த பெற்றோருக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் பேசுகிறத ஏற்றுக்கொள்கிறீங்களா தேவ ஜனங்களே? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் பெரியவங்களாம் இருக்கிறீங்க, கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பேரம்பத்தியெல்லாம் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஐயா, உன் குடும்பத்தை எதில் கட்டி எழுப்பு? வார்த்தையின்படி கட்டி எழுப்பையா அப்படின்னு சொல்லு. சரி, இப்போ அப்படி வார்த்தையின்படி கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஏழி பையன் தப்பு செய்கிறான், பிள்ளைகள் தப்பு செய்து, ஆனால் என்ன பண்ண முடியல, அடக்க முடியல. சரி, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு விடும்போது கடவுள் பார்வையில் அது மொத்த குடும்பமும் குற்றம் செய்ததாக மாறுகிறது. அல்லேலூயா. பேசுறது புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தப்புன்னு சொல்லணும், உங்கள் மகனாக இருந்தாலும் உங்கள் மகளாக இருந்தாலும். மருமக வந்து மாமா உங்கள் பையன் இப்படி யாரோடையோ பேசி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை அலசி ஆராய்ச்சி அதில் உண்மை என்றால் பையனை நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பேசுங்க. மகளாக இருந்தால் என்ன செய்யணும்? கண்டிக்கணும். ஜெபத்துக்கு ஒரு குடும்பம் வருது, அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். 2 பொம்பளை பிள்ளைகளும் கணவனை விட்டுட்டு
வேற ஒருத்தன் கூட சுற்றுதுங்க. பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைகளையும் கணவனையும் விட்டுட்டு 2 பொம்பளை பிள்ளைகளை வேற ஒருத்தன் கூட சுற்றுதுன்னு ஒவ்வொரு நாளும் வந்து அழுதுகிட்டு இருக்காரு என்கிட்ட. அப்போ உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க? பொம்பளை பிள்ளைகளை உங்கள் ஒய்ஃபு கண்டிக்க மாட்டாங்களான்னு கேட்டால், பிரதர் அவள் ரொம்ப என்கிட்ட சண்டை போடுறான், நான் இதை சொன்னாலே சண்டை போடுறா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் தலை தூக்கி நடக்க முடியல அப்படிங்கிறார். சரி, இவர் பிள்ளைகள் செய்கிற தப்புன்னு தெரியுது, ஆனால் பிள்ளைகளை இவரால் என்ன பண்ண முடியல, அடக்க முடியல. அவங்க ஒய்ஃப் விட்ட இவர் சொன்னால் ஒய்ஃபை விட்ட சண்டைக்கு வராங்க. என் பிள்ளைகளை நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சண்டைக்கு வராங்க. அந்த பிள்ளைகள் இப்போது அந்த மாதிரி சுற்றுற பையங்க, பணக்கார பையங்க, என்ன ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இப்போ அந்த சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆண்டவராக இருக்கட்டும், அந்த குடும்பத்தின் தவறாகத்தான் அதை பார்ப்பாரு. சொல்லுங்க, என்ன பிள்ளை வளர்த்துருக்குறேன்னு கேட்பாங்கல்ல, கேட்குறாங்கல்ல, இந்த ஆளை பார்த்து கேட்குறாங்கல்ல. தேவன் அதை குற்றமாக பார்க்கிறார். ஏலியின் வீட்டின் பிள்ளைகள் செய்த தவிர தகப்பன் செய்த குற்றமாகவே தேவன் பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, இந்த குடும்பத்தை நான் அழிக்க போறேன். எப்படி அழிக்க போறேன்னா, எப்படி அழிப்பேன்னு சொன்னனோ அது தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அதை அப்படியே நான் செய்ய போறேங்கிற ஒரு வார்த்தை கூட முன்ன பின்ன இல்லாம அந்த குடும்பத்தை நான் என்ன செய்ய போறேங்கிறாரு, நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, தவறை தவறாக பார்க்க வேண்டும், சரியை சரியாக பார்க்க வேண்டும். அந்த மனோபாவத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன நான் பேசுறது எல்லாரும் கவனிக்கணும். அதை உங்க பிள்ளைன்ட்டு சொல்லி என்ன பண்ணாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கடப்புறத்து ஊர்களில் உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே இருக்க கடப்புறத்தில் ஊரில் சொந்தக்காரங்க உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் இந்த கடற்கரை ஊரில், அப்புறம் அப்படி கன்னியாகுமரி கடற்கரை ஊரில், இந்த ஊர்களில் பாருங்கள், அநேக பையங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறான், சீக்கிரமாக போட்டுக்கு அனுப்பிடுறாங்க. சரியா, போட்டுக்கு அனுப்பி போட்டுக்கு போய் அவன் சம்பாதிச்சு வீட்டில் பணம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா ஒன்றுமே அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கண்டிக்க மாட்டேங்காங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணி கொடுக்குறான், எப்படி தகப்பனை விட அதிகமாக என்ன செஞ்சு கொடுக்குறான், சம்பாதிச்சு கொடுக்குறான். குருக்கள் வந்திருக்கிறாங்க, பாவசிங்கத்தனை செய்ய ஆயத்தமாக இருக்கிறவங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒன்று பேராக எழுந்து போய் நீங்கள் பாவசிங்கத்தனம் பண்ணுங்க. அப்போ சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அவங்களால அவனை என்ன பண்ண முடியல, தகப்பனை விட அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்குறான். இப்போ கண்டிக்கவே முடியல. தெரியுமா, என்ன தைரியமாக வீட்டில் வாங்கி வச்சு குடிக்கிறான் தெரியுமா, என்ன தைரியமாக வீட்டிலே வாங்கி வச்சு போதைப் பொருள் அருந்துறான் தெரியுமா. இவன் அம்மா கறி சிக்கனும் மட்டனும் பொரிச்சு கொடுத்துட்டு இருக்குது. எத்தனை வீட்டில் அது நடக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு வந்ததுக்கப்புறம், திருச்சுநாதரே காப்பாற்றுங்க, நான் எத்தனை நாள் உபவாசம் இருக்கணும், நான் எத்தனை நாள் செவத்துக்கு வரணும்னா எத்தனை நாள் வரணும், வந்துக்கிட்டே இரு, உன் மகன் மனம் திரும்புகிற வரைக்கும் நீ மகனை கூட்டிகிட்டு ஜெபத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஆட்களுக்கு 13 வாரம் 7 வாரம் சொன்னால் தானே புத்தி வரும். அதனால் 7 வாரம் ஜெபத்துக்கு வான்னு சொல்லிடுவேன், 13 வாரம் ஜெபத்துக்கு வான்னு சொல்லிடுவேன். எதுக்கு, நான் எந்த அந்தோனியார் கணக்கையும் மாதா கணக்கையும் சொல்கிறதில்ல. எதுக்குன்னா 7 வாரம் ஜெபத்துக்கு வந்தால் அந்த வார்த்தையை கேட்டால் என்ன ஆயிடுவான். எனக்கு இது வரைக்கும் தேவன் ஒரு அற்புதம் செஞ்சுருக்கார். 7 வாரம் 7 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் அந்த பையன் தொடப்பட்டுருவான். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்திடுவோமா. அல்லேலூயா. ஏதாவது ஒரு வாரத்தில் அந்த கணவர் தொடப்பட்டுருவார்னா மனம் திரும்புவார். அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இதை நான் பார்த்துருக்குறேன், அடிக்கடி பார்க்குறேன். கவனிங்க, நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிக்கிறோம் அடக்க முடியலன்னு வச்சுக்கிடுங்களேன், அது நம்முடைய குடும்பத்தின் குற்றப்பழியாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். உங்களுக்கு ஏலி மட்டுமல்ல, பைபிளில் இன்னொரு குடும்பம் இருக்கும், அதுவும் ஃபேமஸான ஃபேமிலி. அவரும் தன் பிள்ளையை கண்டிக்க முடியாமல் இருந்தார். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் தாவீது ராஜா. தாவீது ராஜா தான் பையனை கண்டிக்கலை. யார் அந்த பையன்? சாலமோனா? அப்சலோமா? யாராவது சொல்லிட்டீங்கன்னா
முடிந்து போகும்பொழுது உங்களுக்கு காஃபி கொஞ்சம் கூடுதலாக தர சொல்கிறேன். சொல்கிறீங்க, பேர் சொல்லுங்கள். கரெக்ட், அம்னோன். சொல்லுங்கள், எத்தனை பேர் முழிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் முழிச்சிருக்கிறீங்க? எல்லாரும் தானே முழிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. சாம்பார் கொஞ்சம் வேலை செய்துன்னு தெரியுது. ஓகே, அம்னோன் அவன் யார்? தாவீதுக்கு நிறைய மனைவி இருந்துச்சு. அதில் அம்னோன் ஒரு பெண்டாட்டி பிள்ளை. இன்னொரு பெண்டாட்டி பிள்ளை தான் நீங்கள் சொன்ன அப்சலோம். அப்சலோமுக்கு ஒரு தங்கச்சி. அப்போ அம்னோனுக்கு அவ யாரு? ஏன்னா அப்பா ஒன்று, அம்மா வேற வேற. புரிஞ்சுட்டா எல்லாருக்கும்? அப்போ சகோதரி தானே. ஆனால் அந்த அப்சலோமுடைய சகோதரி ரொம்ப அழகாக இருந்தா, பயங்கர அழகா. அதனால் இவனுக்கு அவன் மேலே ஒரு லவ், அப்படி ஒரு லவ். யாருக்கு? அம்னோனுக்கு. இது அப்சலோமுக்கு தெரியுது. அப்போ மெதுவாக வந்து அப்பாட்ட சொல்கிறான், எப்பா இவனுக்கு சகோதரி முறை வரணும், இவன் என்னப்பா என் தங்கச்சி பின்னால் சுற்றிட்டு இருக்கான், எப்பா நீங்கள் கண்டிங்கப்பா அப்படின்னு தாவீதுட்டு போய் யார் சொன்னா? அப்சலோம் சொன்னார். எப்பா என்னன்னு பாருங்க. அப்பவும் தாவீது என்ன செய்யல? எடே என்னடா யாரு பின்னாலடா சுற்றிட்டு கிடக்குற, அழகு கண்ணை மறைக்குதாடா, இச்சை கண்ணை மறைக்குதாடான்னு சத்தம் போடலை. ஒரு நாள் அவன் எல்லாமோ பண்ணி இந்த அம்னோன் அவளை அடைந்து விட்டான். அவன் பைபிள் சொல்லுது, எவ்வளவுக்கு லவ் பண்ணி எவ்வளவுக்கு ஆசையா அவளை தேடினானோ, அவளை அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவளை வெறுத்தான் என்று பைபிளில் எழுதியிருக்கு. கேட்க இருக்கும். அவ என்ன பண்ணிட்டா, தான் ஏமாற்றப்பட்டுட்டோன்னு தெரிஞ்சு அவள் ஒரு மோசமான முடிவுக்கு போயிட்டா. அப்பொழுதும் தாவீதை கூப்பிட்டு அம்னோனை என்ன செய்யல சொல்லுங்க. இந்த இந்த சகோதரன் அப்சலோம் அவன் வந்து நீதி யார்கிட்ட கேட்டிருப்பான்? நீதி யார்கிட்ட கேட்டிருப்பான்? அப்பாட்ட தான் கேட்டிருப்பான். அப்பா யாரு? ராஜா. தேசத்தை அவர் பேர் சொன்னா உலகமே நடுங்குது. தாவீது. தாவீது யாரு? உலகத்திலே சிறந்த ராஜா. அந்த ராஜாட்ட வந்து சொல்றான், எப்பா தங்கச்சி இப்படி பண்ணிட்டான், நீதி சொல்லுங்க. இவர் அவனை கண்டிச்சாரு, ஆனா அவனை அடக்கவே முடியல. உடனே என்ன நடந்திருக்கும்? அப்சலோம் அவன்கிட்ட சண்டைக்கு போவானா இல்லையா? அம்னோன் கூட சண்டைக்கு போவானா இல்லையா? உடனே தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? அப்சலோமை கொல்றதுக்கு ஆள் அனுப்பினார். ஏன்னா தாவீதுக்கு அம்னோன் மேல அவ்வளவு பாசம். இன்னைக்கு நிறைய பெற்றோர் அப்படி இருக்காங்க. 4 பிள்ளை இருந்தா 3 பிள்ளை இருந்தா 3 பிள்ளை மேல ஒரே பாசம் வைக்கணும். ஏதாவது 2 பிள்ளை மேல பாசம், ஒரு பிள்ளை வெறுக்கிறது. அது சரியாங்க? நீங்க அது சரியா? இன்னைக்கு நிறைய பெரியவர்கள், உங்களை சொல்றதுக்கு எனக்கு வயது காணாது, வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பெரியவர்கள் பிள்ளைகள்கிட்ட கூட பார்ஷியாலிட்டி பார்க்குறோம். நான் அப்பவுமே சொன்ன மாதிரி, நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க என்னை இந்த பிள்ளை பார்க்கணும், ஆனால் கடவுள் யாரை வச்சுருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் எப்படி உங்கள் மனசுல முடிவு பண்ணுறீங்க? இன்றைக்கி அவன் எனக்கு நல்லா இருக்கிறான், அவன் என்ன கரெக்ட் வரைக்கும் வச்சுக்கிடுவான், எப்படி நினைக்கிறீங்க? உங்களை பார்த்துக்கிறது யாருங்கிறது யாருடைய கையில் இருக்குது? தேவனுடைய கையில் இருக்குது. அவர் ஒருத்தரை நியமிப்பார். அவர் உங்கள் பிள்ளைகளை யாருக்கு அந்த மனசை கொடுக்கணுமோ கொடுப்பாரு. ஆனால் ஒரு தாய் தகப்பன் தான் பிள்ளைகள் அத்தனை பேர் மேலே என்ன பாசம் வைக்கணும் சொல்லுங்க? ஒரே பாசம் வைக்கணும்ல. இந்த தாவீது குடும்பத்தில் வந்த பெரிய தாவீது தெருவா அலைஞ்சதே இந்த பிரச்சனைனால தான். தாவீது தேசம் இல்லாம காடு காடா அலைஞ்சார். யாருக்கு பயந்து? சவுலுக்கு இல்ல, தன் பையனுக்கு பயந்து அலைஞ்சார். சரியா? ஏன்? ஏன்னா இந்த காரியத்தில் தாவீது ஒழுங்கான நடவடிக்கை என்ன செய்யல, மேற்கொள்ளல, அம்னோனை கண்டிக்கல. அப்ப இவன் அண்ணன் சண்டைக்கு போன உடனே அப்பா வந்து அவனுக்காக இவனை வரார். அப்ப அவன் அப்பட்ட நியாயம் இல்லை. உடனே பயந்து அப்சலோம் 2 வருஷம் எங்கேயோ போய் உட்காந்துட்டான். வெளியூர்ல எங்கேயோ போய் உட்காந்துட்டு திரும்ப வரான். வந்தா
அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே அவன் மனசில் கர்வம் வச்சு அம்னோனை கொலை செஞ்சான். சொந்த சகோதரன் என்ன செஞ்சான்? கொலை செஞ்சான். இந்த அம்னோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பானா. அவனுக்கு முடி பார்த்தீங்கன்னா நீண்ட முடியாக இருக்குமா. ஒரு மரத்தினுடைய கிளையில் அவன் குதிரையில் போகும்போது அவனுடைய முடி இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செஞ்சுட்டு சிக்கிட்டு, பைபிளில் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், இதை படித்து பாருங்கள். சிக்கிட்டு வந்து குத்தி கொன்னான் தான் தங்கச்சியை பண்ணதுக்காக. எத்தனை பேர் இந்த சம்பவத்தை படிச்சிருக்கீங்க பைபிளில்? ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். தாவீது காடு காடாக அலைஞ்சிட்டு இருந்தான். தாவீதை கொல்ல அலைஞ்சான் அவன். அந்த நிலைக்கு காரணம் என்ன? தாம் பிள்ளைகள் மத்தியில் தாவீது பாஷியால்ட்டி பார்த்தார். தான் பிள்ளை தவறு செய்யும் போது அவங்கள என்ன செய்யலவ கண்டிச்சாருங்க. திரும்பவும் சொல்றேன், அடக்கலை. நீங்க கண்டிக்கிறது முதல் நிலை. ரெண்டாவது முக்கியமான நிலை, அந்த தவறு செய்யறத நீங்க நிறுத்தணும்ல. அப்ப கண்டிச்சதுக்கு அப்படி ஏழை நிறுத்தாதனால தான் ஆண்டவர் அந்த குற்றத்தை குடும்பத்தின் குற்றமாக கண்டு அந்த குடும்பத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவன் நம்ம பிள்ளைகள் செய்கிற தவறு குடும்பத்தின் குற்றமாக மாறுகிறது. நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்கிற தவறு குடும்பத்தின் குற்றமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. நாம் அலக்களிக்கப்பட வேண்டியது வருகிறது. எத்தனை தேவ ஜனங்களுக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நற்கன ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஜீவனுள்ள தெய்வமாக இத்திரு நற்கருணையில் வாழுகிற இயேசுவே, என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே. கொஞ்சம் வலது கரங்களை உயர்த்திக்கிட்டு சொல்லுங்க. நான் எதர்ச்சையாக என்னமோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. தெய்வத்தினுடைய சக்தி உங்கள் வழியாக உங்களுக்குள்ள நிரப்புறதை நான் உணர்றேன். ஆகவே கரங்களை உயர்த்திட்டு ஜெபிங்க. இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளை உமக்கு நேரான பாத்திரங்களாக வளர்த்தெடுக்க அந்த கிருபைய, அந்த சக்திய இயேசுவே என்னுள் நல்கி கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளாரங்கட்டப்பா. ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் வலதுகிறாங்க உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், அதனால் கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுறீங்களா? போனா போயிட்டு போகுதுன்னு கரம் தட்டுறீங்கல்ல. நீங்க பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த உடன்படிக்கையின் கீழ் இப்போ இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், பிள்ளை தப்பு செஞ்சா என்ன செய்யணும்னு ஒரு பைபிளில் சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை கொஞ்சம் படிக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருந்ததுக்கு அப்புறம் கைத்தட்டுங்கன்னு சொல்கிறேன், அப்புறம் புரியும். இணை சட்டத்துக்கு வாங்க. பிள்ளைகள் தவறு செய்தால் என்ன செய்யணும்னு பழைய ஏற்பாட்டு சட்டம் சொல்லுது. இணை சட்டம் 21வது அதிகாரத்துக்கு வாங்க. 18 21 வரைக்கும் உள்ள வசனத்தை பாருங்க. பிள்ளைகள் தவறு செய்தால் என்ன செய்யணும்னு ஆண்டவர் ஒரு சட்டம் கொடுக்கிறார், ஒரு ரூல் கொடுக்கிறார். கொஞ்சம் வாஸ்து தான் பாருங்களேன். ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் என்ன படிக்கும்? இவ்வளத்தையும் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கிறேன். இப்போ வாஸ்ததை பூரா இவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சரிதானா? திரும்ப படிமா, முதல்ல இருந்து படி. ஒருவனுடைய புதல்வன், ஒருத்தனுடைய பையன், ஒருத்தனுடைய புதல்வன், பையனோ பொம்பளை பிள்ளையோ, பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ அப்பா சொல்லையோ தாய் சொல்லையோ கேட்காம அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும், அதாவது நீங்க கண்டித்த பின்பும் வாசிங்க, அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து
என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. 21 வரைக்கும் வாசிப்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. தந்தையும் தாயும் அவனை என்ன செய்யணுமா? அவனை பிடித்து அவனது நகர் வாயில் உள்ள தலைவர்களிடம் கொண்டு போவர். எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் இருக்கிறான், எங்கள் சொல் கேட்பதில்லை, பெருந்தீனிக்காரனும் குடிவெறியனுமாய் இருக்கிறான், திறந்தோறும் புரட்டாதான் வேணும்னு சொல்லுகிறான் என்று நகர் தலைவர்களிடம் அப்படின்னு போய் நகர் தலைவர்கிட்ட போய் சொல்லணுமா? உடனே அந்நகரத்து மனிதர் எல்லோரும் அவனை கல்லால் எறிவர். எல்லாரும் அவனை என்னவா எறிவாங்களாம்? கல்லால் எறிவர். அவனும் செத்தொழிவான். என்ன? இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று. அதை கேட்டு இஸ்ரேலர் எல்லோரும் அஞ்சுவர். வாசிக்கிற மகளே அஞ்சுகிறாள். அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் இருப்பதால் கரம் தட்டி எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல போறீங்க? இப்போ கரம் தட்டுங்க, நல்லா உற்சாகமா. இந்த சட்டம் உங்களுக்கு எனக்கு அப்ளை ஆகலை பாருங்க. அப்படிதானே? அப்படியா இல்லையா? அப்படிதான். நீங்கள் பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் யூத சட்டத்தில் இருந்தீங்கன்னா இது அப்ளை ஆகுது நம்ம மேலே. இதை கண்டுபிடிக்கணும். ஒரு தாய் தகப்பன் பிள்ளை அவன் பேச்சை கேட்டும் அவன் கண்டிச்சும் அடங்காமல் இருந்தால் என்ன பண்ணணுமா? ஊர் தலைவர்கிட்ட போய் அதுக்கு பொறுப்பாளர்கிட்ட போய் சொல்லி அவனை சத்தம் போட வச்சு, அப்பவும் திருந்தலைன்னா நடுவில் நிப்பாட்டி அவனை கல்லால் எறிஞ்சி சொல்லுங்க. இன்னைக்கு பையன் கொலை பண்ணிகிட்டே வந்தாலும் பெற்றோர் சப்போர்ட்டாக தான் நிற்காங்க. பையன் இன்னொரு பொண்ணை நாசம் பண்ணிட்டு வந்தாலும் பெற்றோர் யாருக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க? அவன் பையன், நீ பொம்பளை பிள்ளை கவனமாக இருக்க வேண்டாமாங்க. வாயில் நாக்கில் என்ன இல்லை, நரம்புலாம் இருக்குதுமா, எலும்பு இல்லை. நரம்பு இருக்கிறதுனால தான் ரத்தம் ஓடுது, எலும்பு இல்லாதனால தான் இஷ்டம் போல் வளைஞ்சு வளைஞ்சு என்ன செய்யுது, பேசுது. நம்ம இப்படி சொல்லி பழகிட்டோம், நாக்கில் என்ன இல்லை, நரம்பு இல்லைன்னு. நரம்புலாம் இருக்க தான் செய்யுது. பிள்ளை தவறு செய்துட்டு வந்தாலும் என் பிள்ளைங்கிறதுக்காக அதை மறைப்பது, மூடுவது, இப்படிலாம் நம்ம செய்கிறோம்ல. ஆனால் பழைய ஏற்பாட்டு சட்டம் என்ன சொல்லுது பாருங்க, அவனை நடு ரோட்டில் நிப்பாட்டு, அவனை கல்லா எறிஞ்சு கொள்ளு. அப்போ தேவ கோபம் குடும்பத்தை விட்டு என்ன செய்யும், விலகுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், நம்ம அதனால் நமக்கு இந்த சட்டம் அப்ளை ஆகலை. பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு இந்த சட்டம் இருக்குது, இன்னமும் அவனுக்கு இந்த சட்டம் இருக்குது. இது தேவன் கொடுத்த சட்டம், மோசே கொடுத்ததில்லை, தேவன் கொடுத்த சட்டம் இது. அவன் கீழ்ப்படியில்லைன்னா அவனை இப்படி தான் நீ கண்டிக்கணுங்கிறார் ஆண்டவர். அப்போ இதை பார்த்த உடனே மற்ற எல்லா இஸ்ராயல் வீட்டாருக்கு என்ன உண்டாகுமா? எங்க சொல்லுங்க, என்ன பயம் வரும்? பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கணும்னு என்ன வரும்? பார்க்குற பிள்ளைகளுக்கு ஒழுங்காக வளர்க்கலாம், நம்ம அப்பாவை நம்மளை கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, இப்படி செய்திருவாங்கிற அந்த அச்சம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மக்களே? கரங்களை வைத்து அல்லேலூயா. இந்த வசனத்தை ஏன் சொன்னேன்? ஏலிக்கு தன் பிள்ளைகளை என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. அதனால் அவருடைய குடும்பம் அழிவுக்குள்ளானதா? எங்க சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, பவுலையாவுக்கு 2 பையங்க உண்டு. பையங்க பேர் சொல்லுங்களேன். பவுலையாவுக்கு 2 பையங்க உண்டு, 2 மகன் உண்டு. உடனே கல்யாணமே கட்டலையே, எப்படி? இந்த முஸ்லீம் ஆட்கள் கேட்ட மாதிரி தான் இருக்குது. பிதாவுக்கு எப்படி இயேசு மகனாக இருப்பார், அவர் பிதா எப்படி கல்யாணம் கட்டினாருன்னு கேட்பான். அந்த மாதிரி பவுலுக்கு 2 மகன் உண்டு. அவரோட மகன் என்று சொல்லி இருக்கிறார் தீமோத்தேயு, தீத்து. இவங்க 2 பேரும் பவுலுக்கு என்னவா இருக்கிறாங்க? ஸ்பிரிச்சுவல் சன், ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அந்த தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும்போது ஒன்று எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் வாசிங்க, எல்லோரும் எடுத்துக்கிடுங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் எல்லோரும் எடுங்க. ஒரு முக்கியமான காரியத்தை அவர் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாரு அப்படின்னா, அந்த வசனம் எடுக்க முடிஞ்ச யாராவது எடுத்து வாசிங்க. தீமோத்தேயு, ஊழியத்துக்கு யாராவது வர்றதா இருந்தால் அவன் தன் பிள்ளைகளை அடக்கி வளர்க்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவன் எதுக்கு வரட்டும்னு சொல்வார்? ஊழியத்துக்கு வரட்டும். தன் பிள்ளைகளை அடக்கி வளர்க்காதவன் இந்த ஊழியத்துக்கு அவன் என்ன செய்ய வேண்டாம், பிள்ளைகளை ஊழியத்துக்கு அவன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பிள்ளைகளை கண்டித்து அடக்கி வளருங்க. முடியலையா விட்டுருங்க. சொல்லுங்க, அதை ஏன் பயப்படுறீங்க? விட்டுருங்க, சொல்லுங்க. ஏன் ஏன் விடுறேன்? ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. அதான் உண்மை. ஆண்டவர் பார்த்துக்கிடுவேன். சரி, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் வளர்த்தாதான் முதிர்ந்த வயதில் அவன் உங்களை விடாதிருப்பான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? மனசில் எழுதி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. அழகாக எடுத்துட்டாங்க. பிரதருக்கு வாழ்த்துக்கள். அந்த வசனத்தை படிச்சிருங்க. 1 தீமோத்தேயு 3:4 படிச்சிருங்க. தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். அவன் தான் ஊழியத்துக்கே வரணும். இங்கே ஊழியத்துக்கு வந்துட்டு என் பிள்ளை கண்டமணி கலைஞ்சா, முதல்ல ஊழியத்தை உன் வீட்டில் செய்யுங்கிறார். உன் பிள்ளை நீ அடக்கி வளரு, அதுக்கப்புறம் ஊரில் எல்லாரையும் அடக்கி வளருன்னு போதனை பண்ணுங்கிறார். நிறைய பேர் போதிக்க வருகிறோம், ஆனால் நம்ம பிள்ளையை நம்மளால் என்ன செய்ய முடியல. அவன் சொல்கிறான், எப்பா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, அப்படியே ஓடிடுங்க அப்படிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போதிக்க தான் செய்வீர், வீட்டில் என்ன பண்ணி எங்கள் அம்மாட்ட எப்படிலாம் நடந்தீங்கன்னு எனக்கு தானே தெரியுங்க அவன். ஆமாம், நிறைய ஊழியர்கள் நிலைமை இன்னைக்கு அதுதான். பிரைஸ் தி லார்ட். சரி, நான் சொல்கிறது யாருக்காவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் அதான் உண்மை. பவுல் சொல்லுகிறார், நீ வராத. இப்படி உன் பிள்ளைகளை அடக்க தெரியாதவன் எதுக்கு வராத? சொல்லுங்க வாயை திறந்து. ஊழியத்துக்கு நான் எனக்கு அவளை பிடிக்கல, நான் டைவர்ஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பண்ணாதையா, ஐயா அப்படி செய்யக்கூடாதியா, உங்களால் அடக்கவே முடியல, அவன் டைவர்ஸ் தான் பண்ணுறான். அப்போ பேசாட்டி பூசைக்கு போங்க, செபத்துக்கு வாங்க, வீட்டில் உட்காந்துக்கிடுங்க. நீ போதிக்க வராத, நீ ஊழியம் செய்ய வராத. உன் பிள்ளைய உன்னால என்ன செய்ய முடியல? அடக்கி வளர்த்து ஆளாக்க முடியல. அப்ப எதுக்கு நீ ஊழியத்துக்கு வராத? அப்படி அடக்கி வளர்க்காத ஊழியத்துக்கு வர வேண்டாம்னு பைபிள்ல எழுதியிருக்காப்பா. தீமோத்தேயு தன் மகனுக்கு பவுல் எழுதுறாரு. ஏன் அவர் தான் மகனை அப்படி வளர்க்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி, இந்த தாவீதுடைய குடும்பத்தையும் ஏலியினுடைய குடும்பத்தையும் சொல்லிட்டேன். பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காததுனால நியாய தீர்ப்பு வந்துச்சு. இன்னொரு குடும்பம் அவங்க ஒழுங்காக வளர்த்தாங்க. யார் தெரியுமா? சக்கரியாஸ், எலிசபெத். நம்ம ஊரில் ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? சிலருக்கு பிள்ளையே, ஸ்தோத்திரம், நேரம் முடிஞ்சிட்டு, சிலருக்கு பிள்ளையே கிடைக்காம பிள்ளை கிடைச்சா என்ன செய்கிறாங்க? பயங்கர செல்லம் 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 தான். அதுலேயே அவன் நாசமாக போயிடுறான். ஆனால் இந்த சக்கரியாசும் எலிசபெத்தும் வயது முதிர்ந்த காலத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு யாரை கொடுக்குறார்? யோவானை கொடுக்குறார். திருமுழுக்கு யோவானை கொடுக்குறார். ஆனால் அந்த யோவான் யாரு? அவர் என்ன பணி செய்ய போகிறாரு? அவர் எப்படி ஆண்டவருக்காக சாக போகிறாரு? எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே கொடுத்தாரு. எங்க சொல்லுங்க, அவரை எப்படி வளர்க்கணும் எல்லாம் ஆண்டவர் எலிசபெத்துக்கும் சக்கரியாசுக்கும் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அவங்க வருஷம் கழிச்சு பிள்ளை கிடைச்சாலும் தேவன் தனக்கு சொன்னபடியே ஸ்நாபக யோவானை அவங்க வளர்த்தாங்களா இல்லையா? எங்க சொல்லுங்க, ஒரே பிள்ளை, அந்த ஒரே பிள்ளையும் தேவன் சொன்னபடி வளர்த்தாளாக்குனாங்களா? வளர்த்தாளாக்கி தேவனுக்கு என்னவா கொடுத்துட்டாங்க? ரத்த சாட்சியா கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா? ஆமென். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் உனக்கு ஒரு, அதான் சொன்ன தொடக்கத்தில், ஒரு குடும்பத்தை தாரார்னா அதுக்கு அவருக்கு என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. அம்மா உங்களை ஒரு மனைவியோட ஒரு கணவனோட உங்களை இணைச்சு உனக்கு பிள்ளைய தந்திருக்காருன்னா தேவனுக்கு அதில் ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. நீங்க அதை அறியணும். அதை அறிஞ்சுக்கிட்டு உங்க பிள்ளைகளை அதன்படி நீங்க வளர்த்து கொண்டு வரணும். ஸ்நாபக யோவானை இப்படி தான் வளர்க்கணும், அவன் மேலே இதான் திட்டம் அப்படிங்கிறத யார் அறிஞ்சிருந்தா?
சக்கரியாசும் எலிசபெத்தும் அறிஞ்சிருந்தாங்க. அறிந்திருந்தபடியே அவனை என்ன செய்தாங்க? அவரை அப்படித்தானே வளர்த்தாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. அப்போ எப்படி இருந்தா குடும்ப குற்றமாகுது? எப்படி இருந்தா தேவன் அந்த குடும்பத்தின் நிமித்தம் பெருமிதம் அடைகிறார்? நம்ம குடும்பம் அழிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நேரம் முடிஞ்சிட்டதுனால நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்க இன்னும் 2-3 விஷயம் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டேன். பிள்ளைகளை நாம் அடக்கி வளர்க்க வேண்டும், தெய்வ பயத்தில் வளர்க்கணும், இதை கொண்டு வரணும், அதுக்குள்ளே சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் சில விஷயம் சொல்கிறேன். உங்கள் குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்க ஒரு வசனத்தை எல்லோரும் படிங்க. தீத்து எழுதிய திருமுகத்துக்கு வாங்க. வேகமாக வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். 1வது அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. உங்கள் குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். தீத்து 1:11 படிங்க வேகமாக. அவ்வளோதான், போதும், வேற ஒன்றும் படிக்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? தீத்துக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரத்தில் 11வது வசனம். இப்போ படித்த அந்த ஒரு வார்த்தையை மட்டும் படித்தா காணும். படிங்க. அவர்களது வாயை அடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் எது? இந்த வாய் தான். வாயை அடக்கவில்லை என்றால் குடும்பங்கள் எங்கே வந்து நிற்கும்? நடுத்தருவில் தான் நிற்கும். ஹல்லேலூயா. அதிக வாய் பேசுகிற குடும்பம் நல்லா இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமீன்னு ஏற்றுக்கிறீங்க? நம்முடைய அதிகமான வார்த்தை நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யும்? அழிக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, வார்த்தையை சுருக்க கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுங்களேன். வார்த்தையை சுருக்கி பேச கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசிடணும்னு நினைக்காதீங்க. நினைக்கிறதெல்லாம் பேசி முடிச்ச பிறகுதான் மனசு வாட அப்படின்னு உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி முடிக்கிற வரைக்கும் இங்கே ஆசுவாசம் ஆக மாட்டேங்குன்னா அதனால ஆண்டோடைய வசனம் சொல்லுது, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவர்களின் வாயை அடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இதை சிரிச்சுக்கிட்டு போயிடாதீங்க, ரொம்ப முக்கியங்க. குடும்பம் நல்லா இருக்கணும்னா, பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் வாய் பேசுகிறத என்ன செய்யுங்க? குறைங்க. தேவ சமூகத்தில் வந்து மருமகளை பற்றி, கணவரை பற்றி, பிள்ளைகளை பற்றி சொல்லுங்க. உங்கள் பேச்சை என்ன செஞ்சுருங்க? குறைச்சிருங்க. வீட்டில் அது இது அப்படி இப்படி இந்த பேச்சை குறைங்க. அவர்கள் வாயை என்ன செய்யுங்க? அடைங்க. ஹல்லேலூயா. யோபுவுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க தெரியுமா? யோபுவுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க தெரியுமா? இந்த நண்பர்கள் வாய் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து யோபுவை ரொம்ப சோதிச்சதே யார் தான்? இந்த நண்பர்கள் தான். பேசி பேசி பேசியே யோபுவை என்ன படுத்தினாங்க? அவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. ஆமாம், அந்த யோபுவின் அந்த 3 நண்பர்கள். அதுபோல் நம்ம ரொம்ப அதிகமாக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு அம்மா அப்பா பேசும்போது ஒரு பையன் ஒரு மகள் அந்த பேச்சுக்குள்ளே நுழையலாமா? மூக்க நுழைக்கலாமா? நுழைக்கக்கூடாது. சரிங்களா? சில தகப்பமாக இருக்காங்க, மக பாசம். என்ன பாசம்? அதனால் அம்மா ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் மக தலையை நுழைப்பா, உள்ளே நுழைஞ்சி அப்படிலாம் செய்ய வேண்டாம்ப்பா, இப்படி தான்ப்பா செய்யணும் அப்படின்பா. இவர் மகள் பாசத்தில் மகள் சொன்னதை செய்வார். யாருக்கு ஏறும்? புரிஞ்சா சரிதான். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை அங்கே வந்து பேசுகிறத இந்த அப்பா இப்போ ரொம்ப ரசிக்கிறார். என் மக என்னம்மா பேசுகிறா பற்றியா அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மக பேசுகிற இடத்துல பேசுவா. அப்போ உங்களால் அதை என்ன பண்ண முடியாது? ரசிக்க முடியாது. அதனால் இப்போவே கொஞ்சம் மகவாய அடக்குங்கள். ஹல்லேலூயா.
பையன் ரொம்ப பேசுறான்னா பையன் வாயை அடக்குங்க. மனைவி ரொம்ப, யாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் வாயை என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். சரி, 2 அரசருக்கு வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லி தந்துட்டு போறேன். குடும்பம் அழிக்கப்படாமல் இருக்க அந்த வசனத்தை படிங்க. 2 அரசர் 9வது அதிகாரம் 7வது வசனம். வேகமா. ஸ்தோத்திரம். 2 அரசர் 9:7வது வசனம். உன் தலைவன் ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும். இங்கனம் இசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழி வாங்குவேன். படிக்கோங்க. ஆகாபினுடைய குடும்பத்தை கடவுள் அழித்தார். என்ன காரணம் சொல்லிருங்களேன். ஆகாபினுடைய குடும்பம் அழிவுக்கு ஆளானதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம், நேரம் இல்லை. தேவனுடைய ஊழியக்காரங்க விஷயத்தில் அவங்க கை வச்சாங்க. அதனால் ஆண்டவர் அவங்க குடும்பத்தை என்ன செஞ்சார்? சத்தமாக சொல்லணும், அழிச்சார். எதனால் அவர்கள் வாழ்வில் அழிவு வந்தது? சொல்லுங்க. அந்த குடும்பம் ஏன் அழிஞ்சது? ஆகாப்பு எசபேலுடைய குடும்பம் அழிஞ்சதில்லை. ஏன் அழிஞ்சது? தேவனுடைய ஊழியக்காரருடைய இரத்த பழியை அவ வாங்கினான். அந்த குடும்பம் வாங்குச்சு. அதனால் கடவுளுடைய ஊழியர்கள் குருக்கள் காரியத்தில் சும்மா நம்ம மூக்க நுழைக்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாம் போய் பெரிய காரியத்தில் தலையிடக்கூடாது. ஆமேனா இல்லையா? நிறைய பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய ஊழியர்கள் விஷயத்தில் எசபேல் கை வச்சதுனால ஆண்டவர் அந்த குடும்பத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அழிக்கிறார். எப்படி அழிக்கிறாரு சொல்றாரு பாருங்க. உன் இரத்தத்தை நாய்கள் வந்து என்ன செய்யும்? நக்குங்கிறாரு. அவ்வளோ பெரிய தேவ கோபம். அதே மாதிரி நடந்துச்சு. அதே தேவ கோபம் வந்துச்சு. தேவனுடைய ஊழியர்கள் விஷயத்தில் அவங்க ரொம்ப நடந்துக்கிட்டாங்க. அதனால் ஆண்டவருடைய குருக்களை ஊழியர்கள் விஷயத்தில் நம்ம ரொம்ப ஈஸியாக கை வைக்கணும்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க தேவ ஊழியக்காரன் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? எங்க சத்தமாக சொல்லுங்க. ஒரு குருவான ஒரு சிஸ்டர் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? நம்ம மத்தியில் ரொம்ப ஷோவாக போயிடலாம். ஆனால் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கணக்கு கேட்பாரா மாட்டாரா? சரியாக கேட்பார். அவர் கணக்கு கேட்க மாட்டார். நான் தான் போய் கேட்கணும்னு மூக்க நுழைக்காதீங்க. தூத்துக்குடியிலிருந்து அனல் மின்சாரத்திலிருந்து பவர் வரும் பார்த்துருக்கீங்களா? கரண்ட் வர்றதுக்கு ஒரு கம்பி வரும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த பிளக் பாயிண்டில் கொண்டு கையை வைங்க. கரண்ட் சுவிட்சை போடுங்க. என்ன நடக்கும்? அடித்து தூக்கி வீசிடும். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அப்படி தானப்பா. ரொம்ப அதிக பவர் வந்தால் இழுத்து வச்சுக்கிடும், மற்றபடி தூக்கி வீசிடும். ஆனால் அந்த அனல் மின்சாரத்துலேருந்து வர்ற அந்த பாயிண்டில் போய் கையை பிடிங்க, தூக்கிலாம் வீசாது, கரிந்து விடும். அப்போ பெரிய ஹை வால்டேஜ் வர இடத்துல போய் கை வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி அந்த குருக்கள் விஷயத்தில் கை வைக்கிறது, ஊழியக்காரன் விஷயத்தில் கை வைக்கிறது ரொம்ப ஹை வால்டேஜ். கை வச்சா நமக்கு தான் அழிவு உண்டாகும். அதில் பஞ்சாயத்து பண்ண வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் சாமி நல்லபடியாக இருப்பேன், போயிட்டு வா. ஏன்னா என் குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா இவங்க காரியத்தில் நான் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறத ஏற்றுக்கிறீங்க இந்த விஷயத்தை? குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த முடிவுக்கு வாங்க. எசபேல் ஆகாருடைய குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணமே அவங்க தேவ ஊழியக்காரங்க விஷயத்தில் என்னவா நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க. ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்க குடும்பத்தின் மேல் என்ன செய்தது, வந்தது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிகிறது? அல்லேலூயா. சரி, கடைசி ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். எஸ்தர் புஸ்தகத்துக்கு வாங்க. எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. அதில் 16வது வசனத்தை மட்டும் படிங்க. எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு வாங்க. நாங்கள் நோன்பு இருப்போம்னு சொல்றாங்க. 14வது வசனத்தையும் படிங்க. 14 ஏனெனில் போதும். இந்த எஸ்தர்கிட்ட அவருடைய சித்தப்பா அந்த செய்தியை சொல்லி விடுறார். எஸ்தர் நீ எழும்பணும், யூத மக்கள் அழிக்கப்பட போறாங்க, நீ எழும்பணும் அப்படின்னு சொல்றார். அப்போ எஸ்தர் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுன்னா,
நான் ராஜாட்ட போகிறேன், நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, நானும் உபவாசம் இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நோன்பு இருந்து எல்லோரும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ஜெபிக்க சொன்னாங்க? ஏன் உபவாசிக்க சொன்னாங்க? குடும்பங்கள் அழிக்கப்படாமல் இருக்க ஜெபமும் உபவாசமும் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப அவசியம். எது அழிக்கப்படாமல் இருக்க? இப்போ நம்ம உடம்புல இந்த பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம செயல்பட முடியும். சரிங்களா? எனக்கு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கால் கீழே என்னத்தையோ பேப்பரை ஒட்டுன மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ். நான் சொல்கிறது சிலருக்கு வந்திருக்கும். என்னடா பேப்பர் ஒட்டி இருக்குதான்னு தொட்டு பார்க்குறேன், பேப்பர்லாம் ஒட்டலை. என்னது அப்படின்னு பார்த்தா சொன்னாங்க, பிரதர் உங்களுக்கு அதில் ரத்த ஓட்டம் சரியாக இல்லை, அதனால் அதில் ஏதோ பிளாஸ்டர் ஒட்டின மாதிரி பேப்பர் ஒட்டின மாதிரி தோணுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? காலுக்கு கீழே அந்த பாகங்கள் அங்கங்கே தோணுது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்தந்த எக்ஸசைஸ் பண்ணினீங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், அப்போ உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த உணர்வு வராது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ பார்த்துக்குங்க, நல்லா புரியுது பாருங்கள். ரத்த ஓட்டம் எல்லா பக்கமும் இருந்தால் தான் இந்த உடல் என்னவா இருக்குது சொல்லுங்க. ஆகவே இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தின் பிளட் சர்க்குலேஷன் ஜெபந்தான். எந்த வீட்டில் ஜெபம் இல்லையோ அந்த வீட்டில் பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. அதாவது பிளட் சர்க்குலேஷன்னா இந்த சரீரம் சரியாக இயங்காது, செத்து போயிடும். ஜெபம் இல்லாத குடும்பமும் அழிக்கப்பட்டுரும். எத்தனை பேர் இதை கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ரெண்டு கரங்களை விரிச்சு பிடித்துக் கொண்டு எல்லாரும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் எப்போதும் உண்டாகட்டும். சொல்லுங்க. மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உங்க வலது கரத்தை நெஞ்சத்துல வச்சுக்கிட்டு உங்க இடது கரத்தை நற்கன ஆண்டவருக்கு நேரா நீட்டுங்க. இயேசுவே, நீட்டிக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை உம்முடைய திருவுடல் திரு ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லும்போது உங்க குடும்பத்தின் அங்கத்தினர் எல்லாரையும் மனசுல எடுத்துக்கிடுங்க, மனசுல சிந்திச்சுக்கிட்டு சொல்லுங்க. நான் ஏன் இடது கையை நீட்ட சொல்றேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால வலது கரத்தை நெஞ்சத்தில் வச்சுட்டு இடது கையை அப்படியே நக்கநாண்ட நேரம் நீட்டுங்க. நீட்டிக்கிட்டு சொல்லுங்க, இயேசுவே, என்னுடைய குடும்பத்தை உம்முடைய திருவுடல் திரு ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, எந்தெந்த இடத்துல கீறல் விட்டிருக்கோ உடைவுகள் உண்டாயிருக்கோ இயேசுவே, அதை சரி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, என் குடும்பத்தை பொல்லாத சாப பிடியிலிருந்து அழிவின் பிடியிலிருந்து தூக்கி எடுங்கப்பா. தூக்கி எடுங்கப்பா. இந்த மக்களை தூக்கி எடுங்கப்பா. எழுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக ஒரு மாற்றம் அடைவதாக. நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் எங்கள் ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்று ஆடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் முழங்கள் படியிடுவோம். உயிர்
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அழகில்லாத புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah. ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். பக்தியாய்